இந்நாள் சாம்பல் புதன்கிழமை என்று நாம அதை ஆசரித்து வந்தோம். சாம்பல் புதன்கிழமை என்பது ஏன? சாம்பல் புதன்கிழமை என்பது நவ கடவுளுக்கு முன்பாக வந்து நவ பாவங்களுக்காக நாவ மனம் திரும்புவதற்கும் நவளை குறித்து நாவ உணர்வதற்கும் வந்து கொடப்படக்கூடிய ಒಂದು வாய்ப்பாக ಇರುತ್ತೆ. ನಾವ ಈ ಮಣ್ಣಿಲಿದ್ದು ತೋಂಟ್ರಿದೋ, ಈ மண்ணுக்கே நாவ திரும்புவோம். ஆனால் நவ சரீரம், நவ ஆவி, ஆத்துமா நவ தேவனுக்குள்ளாக எனப்பட்டுத்த படைக்கப்பட்டது. நவ தேவன் ஒவ்வொரே ஆவியாகவும் சரீரமாகவும் மாம்சமாகவும். ஆனால் நாவ பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நிலையிலே பூமியின் மண் நவளை மோசப்படுத்தியிருந்தது. அதனுடைய தன்மைகளை நாவ பிரதிபலித்தோம். தேவன் அவளுக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆத்மாவையும் கொண்டார். அவரை போலவே நவளை உருவாக்கினார். நாவ அவரை போலவே எத்தரும். ஆனா மண்ணின் தன்மை பூமியில நவ தேவன் அவளை படைத்த காரியம் ஆனது இருண்ட ஒரு கோலம். இது வந்து ஒரு இருளான ಒಂದು கோலமாக பூமி. நவ ஆண்டவர் அதற்கும் மேலாக உன்னதத்திலே வாசமாயிருப்பவர், பரலோகத்திலே வாசமாயிருப்பவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவரிடத்திலே ಒಂದು துளியும் இருள் இல்லை. அவரிடத்திலே அவர் இறக்கூடிய ஆலோகம் பரலோகத்திலே வெளிச்சம் மாத்திரத்தா இருக்கும். அதுல இருளே இல்லை. ஆனா லோகத்துல பூமியில இந்த பூமியில மண்ணிதுத்து இது ಒಂದು ಲ್ಯಾಂಡ್. ஆனா இதுல இருள் மாத்திரத்தா இருந்தது. இருளிலே அவர் வந்து நோடிட்டு இதை பண்படுத்தி நாவ மனுஷனை உருவாக்கலாம், ஆணும் பெண்ணுமாக தோற்றுவிக்கலாம் தேடு அவர் மனுஷனை உருவாக்கினார். மண்ணை எத்தி மண்ணினாலே தன்னுடைய சாயல் தான் தேவன் எப்படி எத்தை பிறையோ அதே சாயல்ல தேவன் மனுஷனை என்ன பண்ணினார்?